அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அலீம் வ நுஸல்லி அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களை, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது, வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே விவரிக்கிறான். அருமையான நேயர் பெருமக்களை, இன்றைக்கு ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், வசதி படைத்தவர்களாக இருக்கட்டும், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை குறைவாக இருந்தாலும் அதை விமர்சையாக அடுத்தவருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி வீண் விரயம் செய்வதை பார்க்கிறோம். வசதியாக இருப்பவர்கள் அவர்களுடைய அந்தஸ்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அது குழந்தைகளுடைய பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அல்லது சிறிய ஃபங்க்ஷன்களாக இருக்கட்டும், அல்லது திருமண நிகழ்வுகளாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும் தன்னுடைய அந்தஸ்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் சேர்த்து வைத்திருந்த அந்த செல்வத்தை வீண் விரயமாக்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். குழந்தைகளுக்கு பர்த்டே பார்ட்டி என்கிற பெயரில் அது ஒரு விமர்சையாக நிகழ்ச்சிகளை நடத்துவது, பஃபே சிஸ்டத்தில் உணவு பரிமாறுவது, திருமண நிகழ்வுகளில் ஆடம்பரமான மண்டபங்களை பிடிப்பது, அதற்கு அழகுபடுத்துவதற்கென்று பல லட்சங்களை செலவழிப்பது, வீடியோ மற்றும் ஃபோட்டோ எடுப்பதற்காக வேண்டி பல லட்சங்களை செலவழிப்பது, அது மட்டும் இல்லாமல் உணவு வகைகளில் பல வெரைட்டியாக பல வகை உணவுகளை பரிமாறுவது. சாப்பிட்டால் பரவாயில்லை, எல்லாம் பேருக்கு அந்த பஃபேயில் ஆசைப்பட்டு 1-2 எடுக்கிறாங்க, எடுத்துட்டு அப்படியே தூக்கி கீழே போட்டு போயிடுறாங்க. இது கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஒரு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த செல்வத்தை நாம் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம். அதே நேரத்தில் அதை செலவழிக்கிற பொழுதும் நல்ல ஒரு பயனை தரக்கூடியதாக நாம் செலவழித்தோம் என்று சொன்னால், அந்த செல்வத்திலும் அல்லாஹ் அதிகமாக பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். எந்த செல்வத்திலே எந்த ஒரு மனிதன் வீண் விரயம் செய்கிறானோ, வீண் விரயம் செய்கிற அந்த மனிதனை நேசிப்பதும் இல்லை. அந்த மனிதனுடைய செல்வத்தில் எப்படி அல்லாஹினுடைய பரக்கத்து கிடைக்கும்? செல்வத்தினால் அழிந்து போனவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். செல்வத்தை வீண் விரயமாக செய்து அதன் மூலமாக தன்னுடைய செல்வத்தை இழந்து நடுத்தெருவிற்கு வந்த வரலாறுகளும் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மன்னன் காரூன் என்கிற ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் தன்னுடைய செல்வத்தை எப்படியெல்லாம் செலவழிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் செலவழித்தான். அல்லாஹினுடைய வல்லமையை அவனுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அல்லாஹுவை ஏற்றுக்கொள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு நாளை மறுமையிலே உயர்ந்த சுவர்க்கம் கிடைக்கும் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் பணத்திமிரு பிடித்த அந்த காரூன் என்கிற அரசன், இறைவன் எனக்கு என்ன சுவர்க்கத்தை தருவது? அந்த சுவர்க்கத்தை நான் இந்த உலகத்திலேயே கட்டி காண்பிக்கிறேன் பார், இந்த உலகத்திலேயே அந்த சுவர்க்கத்தை கட்டி அதில் நான் நிரந்தரமாக இருந்து காண்பிக்கிறேன் பார் என்று உலகத்திலேயே அவன் வாழுகிற சமயத்திலே பிரம்மாண்டமான ஒரு இடத்தில கண்குள்ளா காட்சியை போன்று, ரசனையாக இருப்பதை போன்று ஒரு அழகான ஒரு பில்டிங்கை அவன் உருவாக்குகிறான். அந்த கட்டிடத்தை பார்த்தால் நாமே உருகிவிடுவோம். அந்த அளவிற்கு கண்குளிர செய்கிற அளவிற்கு தன்னுடைய செல்வத்தை வாரி இறைத்து ஒரு உயர்ந்த ஒரு கட்டடத்தை எழுப்புகிறான். ஆனால் அல்லாஹினுடைய சோதனை என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதன் தான் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தினால் வேண்டுமென்றே வீண் விரயம் செய்கிறானோ, காரூன் என்கிற அரசன் அந்த கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்திற்குள் கால் பதிக்கிற சமயத்திலே அந்த கட்டிடம், அந்த பூமி அவனை பூமியினுள் இழுத்து கொண்டது என்கிற வரலாறை நாம் பார்க்கிறோம்.
ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த செல்வத்தை நாம் எந்த வகையில் செலவழிக்க வேண்டுமோ அந்த வகையில் செலவழிக்க வேண்டும், செலவழிக்க கூடாது என்று இஸ்லாம் எங்கேயும் சொல்லவில்லை. ஏழை எளிய மக்களுக்கு உதவ சொல்லியிருக்கிறது. திருமணத்திற்காக வேண்டி யாரேனும் உதவிகள் கேட்டு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கல்விக்காக உதவி செய்யுங்கள். கஷ்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் எந்த வகையில் வேண்டுமானாலும் உதவி செய்யுங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் அதற்கெல்லாம் மனம் வராத இத்தகைய செல்வந்தர்கள் தன்னுடைய குடும்பத்திலே நடைபெறக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் வீண் விரயம் செய்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அந்த வரிசையில் நாம் இருந்தால்தான் இந்த உலகிலும் மகிழ்வோடு வாழ முடியும், கபருடைய வாழ்க்கையிலும் மகிழ்வோடு இருக்க முடியும். நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே நல்லதொரு இடத்திலே நாம் நிம்மதியாக இருப்பதற்குண்டான வாழ்க்கையைத்தான் அல்லாஹ் இங்கே தந்திருக்கிறான். ஆகையினால அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை நல்ல வழிகளில் செலவழித்து அல்லாஹினுடைய அன்பை பெறுவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.